ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், தமிழில் சில முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் முதலில் தோன்றிய நூல்கள் என்னென்ன, அந்த நூல்களின் பெயர்கள் என்ன, நூல்களின் ஆசிரியர் பெயர் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் காப்பியம். தமிழில் முதலில் தோன்றிய காப்பியம் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அதனுடைய ஆசிரியர் பெயர் இளங்கோவடிகள். அடுத்து முதல் சமய காப்பியம், சமயத்தை பற்றி பேசுறது. ஃபஸ்ட்டு அந்த சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், பொதுவாக தான் பேசியிருப்பாங்க, எந்த ஒரு சமயத்தையும் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அடுத்து முதலில் சமய காப்பியமாக தோன்றியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அதனுடைய ஆசிரியர் பெயர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைப்பர். சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே 30 காதைகளை கொண்டது. அடுத்து முதல் விருத்த காப்பியம் அப்படின்னா எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. திருத்தக்க தேவர் இவர் விருத்தம் பாடுவதில் வல்லவர். இவர் சீவக சிந்தாமணிக்கு முன்னாடி நரிவிருத்தம் என்னும் நூலை பாடியிருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த சீவக சிந்தாமணி என்றும் காப்பியத்தை படைச்சிருப்பாரு. இது சீவகனினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி குறிப்பிடும் நூல். அடுத்து முதல் பௌத்த காப்பியம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். முதல் சமய காப்பியம்னா மணிமேகலை. அது எந்த சமயத்தை பற்றி பேசுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை பற்றி பேசினாங்க. அதனால முதல் பௌத்த காப்பியம் அப்படின்னா மணிமேகலை. அதனுடைய ஆசிரியர் நமக்கே தெரியும், சீத்தலை சாத்தனார். இதில் சீத்தலை அப்படின்றது திருநெல்வேலியில் இருக்க ஒரு ஊரினுடைய பெயர் தான் சீத்தலை. சாத்தன் என்பது இயற்பெயர். ஓகேங்களா. அடுத்து முதல் இலக்கண நூல் அகத்தியம். அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர். நம்ம தொல்காப்பியம் தான் முதலில் பதிப்பித்த நூல். ஓகேங்களா. முழுமையாக கிடைத்த பதிப்பித்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஆனால் தமிழில் முதல்ல தோன்றிய இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தியம். அடுத்து முதல் நீதி நூல்னா பார்த்தீங்கன்னா திருக்குறள், திருவள்ளுவர். தை 2ஆம் நாளில் தான் திருவள்ளுவர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம். அடுத்து முதல் சமூக நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்பாச்சாரி விலாசம். அதனுடைய ஆசிரியர் பெயர் காசி விஸ்வநாதர். அடுத்து முதல் செய்யுள்ள தோன்றிய ஒரு நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். அதனுடைய ஆசிரியர் பெயர் பே. சுந்தரம் பிள்ளை. இந்த மனோன்மணியத்தினுடைய கிளைக்கதை தான் பார்த்தீங்கன்னா சிவகாமி சரிதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து முதல் தூது நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவிடு தூது, உமாபதி சிவாச்சாரியார். இவர் தன்னுடைய ஆசிரியருக்கு தூது விட்டுருப்பாரு. அதுதான் தமிழில் முதலில் தோன்றிய தூது நூல் அப்படின்னா நெஞ்சுவிடு தூது. முதல் பரணி நூல் அப்படின்னா கலிங்கரத்து பரணி, ஜெயங்கொண்டார். இதில் பரணி அப்படின்றது என்னன்னா போரில் தோற்ற நாட்டினுடைய பெயரால நூலினுடைய பெயர் வரும். இப்போ கலிங்கத்து பரணி அப்படின்னா கலிங்கம் அப்படின்ற நாட்டை ஆண்ட மன்னன் தோற்றதுனால அது கலிங்கரத்து பரணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் போரில் வெற்றி கொண்ட வீரரை பாடுவது பரணி இலக்கியம். ஓகேங்களா. கலிங்கரத்து பரணி அப்படின்னா போரில் தோற்ற நாட்டின் பெயரால் அந்த நூல் பெயர் எழும். அடுத்து பரணி அப்படின்றது போரில் வெற்றி கொண்ட வீரரை பாடுவது தான் கலிங்கரத்து பரணி. அடுத்து முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முதல் அந்தாதி பார்த்தீங்கன்னா அற்புத திருவந்தாதி. அதனுடைய ஆசிரியர் பெயர் காரைக்கால் அம்மையார். முதல் உலா நூல் ஆதி உலா, சேரமான் பெருமாள் நாயனார். ஆசிரியர் பெயர் சேரமான் பெருமாள் நாயனார். முதல் பிள்ளைத்தமிழ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ். ஆசிரியர் பெயர் ஒட்டக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் அப்படின்றது என்னன்னா கடவுளையோ ஒரு மன்னனையோ குழந்தையாக நம்ம பாவித்து பாடுவது தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழுக்குரிய 10 பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், அம்புலி, வருகை, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இதில் சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்றது ஆண்பால்குரியது. இதுவே அம்மானை, கழங்கு, ஊசல் அப்படின்னா பெண்பால் பருவத்திற்குரியது. இந்த மற்ற 7மே காமனாக வரும். அதுதான் முதல் பிள்ளை தமிழ். ஒரு தடவை பாருங்க. முதல் காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை. முதல் விருத்த காப்பியம்னா சீவக சிந்தாமணி. முதல் பௌத்த காப்பியம்னா மணிமேகலை. முதல் இலக்கண நூல்னா அகத்தியம். முதல் நீதி நூல் திருக்குறள். முதல் சமூக நாடகம் டம்பாச்சாரி விலாசம். முதல் செய்யுள் நாடகம் மனோன்மணியம். முதல் தூது நூல் நெஞ்சுவிடு தூது. முதல் பரணி நூல் கலிங்கரத்து பரணி. முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி. முதல் உலா நூல் ஆதி உலா. முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்
இது வந்து சில முக்கியமான சிறப்புகள். இது வந்து 8th புக்கில் பல்துறை கல்வி அப்படின்ற லெசனில் முக்கியமானது இது கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வரிகளை மட்டும் ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாமாங்க. இயற்கை வாழ்வு நிலையங்கள். இயற்கை வாழ்வு நிலையங்கள்ன்றது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தில் மொத்த பாடல் வரிகள் 5001, மணிமேகலையில் மொத்த பாடல் வரிகள் 4755 பாடல் வரிகள். ஓகேங்களா. அடுத்து இயற்கை வாழ்வில்லம். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் 1330 குறள்கள். இயற்கை தவம் சீவக சிந்தாமணி 3145 பாடல்கள். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம்னா கலித்தொகை 150 பாடல்கள். இயற்கை பரிணாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் 10,589 பாடல்கள். இயற்கை அன்பு பெரிய புராணம் 4286 பாடல்கள். இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி. இதெல்லாமே வந்து 8th புக்கில் இருக்கும். இது மேட்சப்பில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதோட பாடல் வரிகளும் சில சமயத்தில் கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வு நிலையங்கள்னா சிலப்பதிகாரம், இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். இயற்கை வாழ்வு நிலையங்களில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வரும். இயற்கை வாழ்வில்லம் வந்து திருக்குறள். இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை பரிணாமம் கம்ப ராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இறையருள் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள். அடுத்து பாருங்க சைவ வேதம். சைவ வேதம்னு நம்ம எதை சொல்லுவோம்னா திருவாசகம். மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகத்தை தான் சொல்லுவோம். மாணிக்க வாசகர் புகழ்ந்து சொல்லியிருப்பார் ஜியு போப், திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்ட்டு ஜியு போப்பே அந்த திருவாசகத்தை பார்த்து வியந்து போயிருப்பார் அப்படின்வாங்க. அடுத்து அதில் இருக்க பாடல் வரிகள் எத்தனை பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 658 பாடல்கள் இருக்கும். மொத்தமாக 658 பாடல்கள். வைணவ வேதம் அப்படின்னா திருப்பாவை. திருப்பாவை வந்து ஆண்டாள் பாடியது. இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பாடல்கள் இருக்கும். திராவிட வேதம் அப்படின்னா திருவாய்மொழி. இதில் மொத்த பாடல்கள் 2971 பாடல்கள். வேளாண் வேதம் நாலடியார் 400 பாடல்கள். இது திருக்குறள் போலவே முப்பால் அமைப்புடையது. அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் அமைப்புடையது. உத்தரவேதம் அப்படின்றது வந்து திருக்குறள் 1330 குறட்பாக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.